கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரை கூப்பிட வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். அவ்வாறாக நாம் கூப்பிடும் பொழுது அவர் மௌனமாயிருப்பதில்லை. நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்க்கிற தேவனாயிருக்கிறார், பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே அநேகந்தரம் சத்துருக்களினாலே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சத்துரு மேற்கொள்ள வந்த நேரங்கள் உண்டு. அப்பொழுதெல்லாம் தாவீது ராஜா தேவனை நம்பி இருந்தார். தேவனை நோக்கி கூப்பிட்டார். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டார். தேவன் அவரை அவர் சத்துருக்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி விடுவித்தார். இந்த சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தின் முன்னுரையிலே பார்க்கும் பொழுது தாவீதை தேவன் எல்லா சத்துருக்களுக்கும் சவுலின் கைக்கும் விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமான ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து தாவீது ராஜா தேவனை நோக்கி கூப்பிட்டு தப்பிக்கொண்டார். அவர் சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் வேறு எந்த ஒரு காரியங்களையும் சார்ந்திருக்கவில்லை. வேறு எந்த ஒரு நபருடைய உதவிகளையும் அவர் நாடவில்லை. ஆனால் நெருக்கமுண்டான நேரங்களிலே அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டார், தேவனை நோக்கி அபயமிட்டார். ஹல்லேலூயா. தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போயிற்று, அவர் செவிகளில் ஏறிற்று. நாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் துன்ப நேரங்களிலே நெருக்கமான நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோமா? தேவன் கைவிட்டாரே என்று நாம் கலங்குகிறோமா? மனித உதவிகளை நாடி சொல்லுகிறோமா? அல்லது நம்முடைய சொந்த பலத்தையே நாம் சார்ந்திருக்க நாடுகிறோமா? தாவீது ராஜா செய்தது போல நமக்கு உண்டான நெருக்கங்களிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய கூப்பிடுதல் அவருடைய சந்நிதிக்கு போகும், அவருடைய செவிகளில் ஏறும். தேவன் நமக்கு பதில் தருவார். இதுதான் உண்மை. ஆகவே எந்த சூழ்நிலைகளிலும் சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் சொல்லியும் செய்யவில்லையே என்று கலங்காதிருங்கள். சொன்னவர் குறித்த வேளையிலே சரியாய் செய்து முடிப்பார். சகலத்தை மதினதின் காலத்திலே தேவன் நேர்த்தியாய் செய்கிற தேவனாயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை மட்டும் விட்டு விடாதிருங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பதில் வரும் வரைக்கும் கூப்பிடுங்கள். நாம் கேட்கிற காரியம் கிடைக்கும் வரைக்கும் கூப்பிடுங்கள். நிச்சயமாகவே தேவன் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தேவன் வாக்கு மாறாதவர். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேவன் நம்மை எல்லா துன்பங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்து அவருடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்தது போல இன்றைக்கு யார் யாரெல்லாம் நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறாங்களோப்பா, அவர்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனாலே தப்பித்து கொள்ள, தேவனாலே நெருக்கங்களை ஜெயமெடுக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.